வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் புதன் கிரகம் கும்பராசியில் 23 நாட்கள் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறது. அதனை ஒட்டி என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்று காண்போம். புரட்டாதி 3ஆம் பாதத்தில் பிப்ரவரி 26 துவங்கி 21 மார்ச் 2026 வரைக்கும் புத கிரகம் கும்பராசியில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் தொடர்புகளில் பிரச்சனைகள், சொல்ல வந்த காரியங்களில் பிறருக்கு விஷயங்களை எடுத்து கூறுவதில் புரிதல் அற்ற ஒரு தன்மை இருக்கக்கூடும். அதாவது தொடர்புகள், கம்யூனிகேஷன், அதில் சிறப்புடன் செயல்பட முடியாமல், தகவல்கள் சரிவர பரிமாறப்படாமலும் புரிதலற்ற தன்மையும் ஏற்படக்கூடும். அதனால் சில சங்கடங்கள், இரட்டிப்பு வேலை, மெனக்கெடுதல் போன்றவையெல்லாம் சந்திக்க நேரிடலாம். சிலருக்கு பிரயாணங்களில் சங்கடங்கள், ஏற்கனவே திட்டமிட்டபடி செய்ய வேண்டிய பிரயாணங்கள் ஒத்திப்போகுதல், அட்டவணையை நேர காலங்களை மாற்றி அமைத்தல், செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாமல் சங்கடங்கள் நேருதல், சந்திப்புகள் தவிர்க்கப்படுதல், வியாபார ரீதியாக மேற்கொள்ளும் விஷயங்களில் தடை தாமதங்கள் உணரப்படும். சிலருக்கு அலுவல் பணியிலும் தொழில்நுட்ப பிரச்சனைகள், தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள், எழுதல், கம்ப்யூட்டர், தொலைபேசி, இன்டர்நெட், இதில் ஏதாவது ஒரு வகையில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுதல், அதை நிவர்த்தி செய்யும் பட்சத்தில் சீர் செய்து மீண்டும் பயணிக்க தொடங்குதல், வேலையை ஆற்றுதல், இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை எழக்கூடும். தொழில்நுட்ப கருவிகளால் பிரச்சனைகள், இதனால் சங்கடங்கள், மன உளைச்சலுக்கு ஆளாகுதல் என்றெல்லாம் சிலருக்கு நடைபெறக்கூடும். வேறு சிலருக்கு வியாபார ரீதியாக வியாபாரம் செய்யும் அன்பர்களுக்கு வியாபாரங்களில் முதலீடு, லாப பணவரவுகளை, புதிய வியாபார விரிவாக்கம், ஒப்பந்தம் போன்றவற்றில் செயல் தடுமாற்றங்கள், வியாபாரங்கள் கூடி வராமல் மன உளைச்சல், வரவேண்டிய வியாபாரத்தில் தடை தாமதங்கள், முடிவு எடுக்க முடியாமல் சிரமப்படுதல் போன்றவற்றை சந்திக்கக்கூடும். படிக்கும் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் குழப்பம், பதட்ட நிலை, புரிதலற்ற தன்மை, பொதுவாக கணிதம், தொலைத்தொடர்பு, விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் போன்ற ஐடி ஃபீல்டு, கம்ப்யூட்டர், அக்கவுண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் போன்ற துறையில் சார்ந்திருப்பவர்களுக்கும், வரி இனங்கள் சார்ந்தவர்களுக்கும், வக்கீல் போன்ற வழக்குரைஞர்கள், சட்ட ரீதியான சட்ட நிபுணர்கள், இப்படியாக ஆசிரியர்கள், விளம்பர தூதுவர்கள், விற்பனை பிரதிநிதிகள், இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். புதன் காரக வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு சில தடை தாமதங்கள் உணரப்படும். உறவுகள், குடும்பத்தில் உறவுகள் என்று வரும்பொழுது பங்காளிகள், மாமன், அத்தை வகையில் சுணக்கம், புரிதலற்ற தன்மையால் விரிசல், மனக்கசப்பு, கோபதாபங்கள் வெளிப்படுதல், காரியங்களில் தடை, கௌரவ பிரச்சனை, இப்படியாக ஏதாவது ஒரு காரணங்கள் ஏற்படலாம். எனவே புதன் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் 23 நாட்கள் பொறுமை, நிதானம், நல்ல புரிதலுடன் கிரகம் எவ்வாறு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது செயல்படுகிறது, கிரகத்தின் தாக்கம் எந்தவாறு ஒரு மனிதனை இயக்குவிக்கிறது என்பதையெல்லாம் நல்ல புரிதலுடன் வேத ஜோதிடத்தில் சொல்லியுள்ள கூற்றுக்கு நல்ல உண்மைத்தன்மையை அறிந்து செயல்பட உங்களுக்கு காரிய வெற்றி கிட்டும். பொறுமை, நிதானம் கடைபிடியுங்கள். புதன் நேர்கதிக்கு வந்தவுடன் எல்லாம் சீராகும். 23 நாட்கள் பொறுமையுடன் கால நேரம் விரயமாவதையும், பொருள் விரயம், மன உளைச்சல் ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு நிதானத்துடன் செயல்பட்டு ஒன்றுக்கு இருமுறை மெனக்கெட்டு வேலையை முடியுங்கள். புதன் வக்ர காலத்தில் பெருமாள் சன்னதிக்கு சென்று வழிபடுதலும், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தலும் சிறப்புற உங்களுக்கு காரியங்களை
ஆற்றி வெற்றி கொள்ள வைக்கும். புதன்கிழமை நவகிரக கோயில்களில் இருக்கும் புதன் கிரகத்திற்கு அர்ச்சனை அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவதும், ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுவதும், விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுவதும், பெருமாள் சன்னதியில் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுவதாலும் கிரகம் வக்ர காலத்தில் உங்களுக்கு துணை புரியும். இதை பயன்படுத்தி வெற்றி காணுங்கள். நன்றி, வணக்கம்.